ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலாடெக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைய செய்தித்தாளில் வந்திருக்கும் தகவல் தான் இது. அதாவது இந்த ஆண்டுக்குள் 2000 ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவர் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஐயா அவர்கள் தெரிவித்துள்ளார். அது பற்றிய தகவல் தான் இது. அதை பற்றி பார்க்கலாம். சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்துராஜா பேசும்போது, ராணியார் மேல்நிலைப்பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் கட்ட வேண்டும், எங்கள் தொகுதியில் உள்ள பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என்றார். அதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதிலளித்து பேசினார். அப்போது அவர், முதலமைச்சரின் உத்தரவுப்படி அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. தேவைப்படும் பள்ளிகளில் எல்லாம் ரூ.3470 கோடி மதிப்பில் கூடுதல் கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான பணிகள் நடந்து வருகிறது. தற்போது கூட 2002 இளநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடக்கிறது. இந்த ஆண்டுக்குள் அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம UGTRB எக்ஸாம் எழுதணும்ல, அதனுடைய ரிசல்ட்டும் வந்துருச்சு. அதனுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட்டும் அவங்க வெளியிட்டாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நடந்திருக்கு. பட் போஸ்டிங்க்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் மட்டும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க இல்லையா. ஸோ அமைச்சர் அவர்கள் சொல்கிறத பார்க்கும்போது, அந்த கோர்ட்டு கேஸு இது எல்லாமே பிரேக் பண்ணி நாங்கள் போஸ்டிங் போடுவோம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இதற்கு முந்தைய தகவலில் முதலமைச்சர் ஐயா அவர்கள் 19,000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் 2026 ஜனவரிக்குள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பற்றிய தகவலையும் விரிவாக பார்ப்போம். அரசு பணியினை எதிர்நோக்கி இருக்கும் ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரும் ஜனவரி 2026க்குள், அதாவது இன்னும் 18 மாதங்களுக்குள், பல்வேறு அரசு பணியிடங்களுக்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக 17,595 பணியிடங்களும், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக 19,260 ஆசிரியர் பணியிடங்களும், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 3,041 பணியிடங்களும், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 6,688 பணியிடங்களும் நிரப்பப்படும். அதாவது வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள் மொத்தம் 46,584 பணியிடங்கள் நிரப்பப்படும். இது தவிர சமூக நலத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய 30,219 பணியிடங்களும் நிரப்பப்படும். இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் 75,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இதில் ஆசிரியர் பணியிடங்கள், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக, அதாவது TRB மூலமாக 19,260 ஆசிரியர் பணியிடங்கள் வரும் 2026 ஜனவரி மாதத்துக்குள் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம UGTRB எக்ஸாமை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போது UGTRB எழுதணும் February 4. நெக்ஸ்ட்டு செகண்டரி கிரேட் டீச்சருக்கான SGT எக்ஸாம் வரப்போகுது. இப்போ அடுத்ததாக 2026 ஜனவரிக்குள்ளே இவ்வளோ ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும்னா, இடைநிலை ஆசிரியர், முதுகலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர் எல்லாரும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது UGTRB எக்ஸாம் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் கம்மிங் இயர்லேயும். ஸோ அடுத்த தகவல் பார்த்திங்கன்னா, ஜூன் 27 அன்று வந்திருக்கக்கூடிய தகவல் தான். அதாவது நீட்டுக்கு எதிர்ப்பு, நியமன தேர்வுக்கு ஆதரவா, பள்ளி கல்வித்துறைக்கு வந்த சோதனை, குமுறும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு. நியமன தேர்வினை எதிர்த்து தற்பொழுது கூட நமது 2013 மற்றும் 2017ஆம் ஆண்டைச் சேர்ந்த டெட் ஆசிரியர்கள் சென்னையில் போராட்டம் நடத்தினார்கள், கைதும் செய்யப்பட்டார்கள். விடாமுயற்சியோடு தமது முயற்சியை மீண்டும் அவர்கள் தொடர இருக்கிறார்கள். ஸோ இந்த செய்தித்தாளில் என்ன குறிப்பிட்டுள்ளார்கள் என்று பார்க்கலாம். தமிழக ஆசிரியர் கூட்டணியின் மூத்த தலைவரும் அகில இந்திய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கங்கள் கூட்டமைப்பின் செயலாளர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கை. தமிழக சட்டசபையில் 24ஆம் தேதி நடந்த பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கைக்கு அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி பதிலுரையில் 25 அறிவிப்புகளில் கணினி பணியாளர் நியமனத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. குறிப்பாக ஆசிரியர்கள் காலி பணியிட நியமன அறிவிப்பு இல்லை. பள்ளிக்கல்வித்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதும் தெரியவில்லை. தமிழகத்தின் பல ஒன்றியங்களில் 50 முதல் 70 வரை ஆசிரியர் காலி பணியிடம் உட்பட மாநிலம் முழுவதும் தொடக்கப்பள்ளிகளில் 15,000க்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எண்ணும் எழுத்து பயிற்சி என்ற பெயரால் இணையதள வழியை தவிர பள்ளி வேலை நாள், விடுமுறை நாட்களில் பயிற்சி இருக்காது என்றார். ஆனால் ஆசிரியர்கள் இல்லாத ஒன்றிய பள்ளிகளில் ஓர் ஆசிரியர் மட்டுமே பணியாற்றும் பள்ளிகளில், பள்ளி வேலை நாட்களில் ஓர் ஆசிரியர் உள்ள பள்ளிகளில் 1, 2, 3 வகுப்புகளுக்கும் 4, 5 வகுப்புகளுக்கும் அவரே பயிற்சியில் கலந்து கொள்ளும் நிலைமை தொடர்கிறது. மாற்றுப்பணிக்கும் ஆசிரியர்கள் பள்ளிகளில் இல்லை. பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் இடம்பெறும் அரசாணை 243 திருத்தம் இடம்பெறும் என்று எதிர்பார்த்தோம். எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை. இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகள் களையப்படும் என்பதற்கான உறுதி அறிக்கையில் இடம்பெறவில்லை. எண்ணும் எழுத்தும் திட்டத்தால் மாணவர்களின் கல்வி நலனில் பாதிப்பு ஏற்படும் என்பதை வலியுறுத்தியும் எவ்வித தெளிவும் அறிவிப்பில் இடம்பெறவில்லை. கலெக்டர் தலைமையில் மாநிலம் முழுவதும் பள்ளி வாரியாக சென்று வருவாய்த்துறை, ஊராட்சித்துறை என பல்வேறு துறைகளில் பணியாற்றுபவர்களை அழைத்து சென்று மாணவர்களை படிக்கச் சொல்லி மதிப்பீடு செய்ய சொல்லும் நிலைமை
திமுக ஆட்சி தவிர சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து எந்த ஆட்சி காலத்திலும் இந்த சோதனை கல்வித்துறைக்கு வந்ததில்லை. அண்ணாதுரை அறிமுகப்படுத்திய ஆசிரியர்களுக்கான ஊக்க ஊதியம் உயர்வு அறிவிப்பை பழைய நடைமுறைப்படி அமல்படுத்துவோம் என்ற அறிவிப்பை வெளியிடாதது ஏன்? பள்ளிக்கல்வித்துறை எங்கே போய்க் கொண்டிருக்கிறது? பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை என்றால் புதிய தொடக்கப் பள்ளிகளை கிராமத்தில் தொடங்கும் அறிவிப்பை வெளியிடுவார்கள். தமிழகத்தில் 30 கிராமங்களுக்கு மேலாக பள்ளிகள் இல்லாத கிராமங்களாக உள்ளன என்று தெரிகிறது. பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும் அறிவிப்பு எதுவும் இல்லை. தொடக்கப் பள்ளிகளை கூட தொடங்கும் அறிவிப்பினை மானிய கோரிக்கையில் இடம்பெறாதது திராவிட சத்தியம். நீட் தேர்வை எதிர்க்கிறோம், நியமன தேர்வை தொடர்கிறோம் என்பது என்ன நீதி? பள்ளி கல்வித்துறையையும் பள்ளியில் ஆசிரியர்களை மாணவர்களின் வாசிப்பு திறனை யார் வேண்டுமானாலும் பார்வையிடலாம் என்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். பள்ளிக்கல்வித்துறையின் மாண்பையும் ஆசிரியர் பணியின் மேன்மை பெருமையை பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு அறிக்கையில் கூறியுள்ளார். ஸோ இதில் ஒரு நியாயமான கொஷின் பார்த்திங்கன்னா, நீட் தேர்வை எதிர்க்கும் நம்முடைய தமிழக அரசு நியமன தேர்வை ஆதரிப்பது ஏன்? நியமன தேர்வினை எதிர்த்த நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எதிர்த்த நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் தற்போது நியமன தேர்வினை நடத்தியது ஏன் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான கொஷின் தான். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்மளுடைய 2013, 2017 டெட் ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடர்கிறார்கள். இப்போது இதில் சரியான விஷயம் என்ன அப்படின்னா, 2018 தான் 149 ஜீவோ கொண்டு வந்தார்கள். நியமன தேர்வு என்ற அந்த அரசாணை வந்தது. ஸோ 2013 2017 ஆல்ரெடி டெட்டில் தேர்ச்சி பெற்று, அப்போது நியமன தேர்வு என்ற நடைமுறையே இல்லை. டெட்டில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பும் சென்று வந்து அடுத்ததாக நமக்கு போஸ்டிங்கான செலெக்ஷன் லிஸ்ட் விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் காத்திருந்த நாம் 10 வருடங்களாக பணி நியமனம் நடைபெறாத சூழ்நிலையில் தற்பொழுது 2018 வெளிவந்த 149 ஜீவோவின் படி நியமன தேர்வினை கடந்த February 4 எழுதியிருக்கிறோம், தேர்ச்சி பெற்றிருக்கிறோம். ஆனாலும் நம்மால் பணி வாய்ப்பினை பெற முடியவில்லை. காலங்கள் கடந்து விட்டன. படித்து கொண்டே வயதும் சென்று கொண்டே இருக்கிறது. குடும்பத்தை என்று நாம் சம்பாதித்து காப்பாற்றுவது என்ற ஒரு கொஷின் மார்க் 2013 மற்றும் 2017 ஆண்டைச் சேர்ந்த டெட் ஆசிரியர்களுக்கு இன்னமும் இருக்கிறது. தற்பொழுது நடைபெற்ற தேர்வில் ஒரு 20%, ஒரு 10% நபர்கள்தான் தேர்ச்சி பெற்று வேலைக்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள் என்பது, மீதி இருக்கக்கூடிய ஆல்ரெடி டெட்டில் நிறைய மதிப்பெண்களை பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பும் சென்று வந்தவர்கள் கூட தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் தற்போது வேலைவாய்ப்பு பெற முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இப்போது நானும் 2017 டெட் பேப்பர் 106 மதிப்பெண் பெற்று சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சென்று வந்தேன். அடுத்ததாக எனக்கு வேலை தான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் நாங்கள் இருந்தபோது தான் திரும்ப இப்போது 5-6 வருடங்கள் கழித்து இப்போது நியமன தேர்வினை எழுதினோம். இந்த நியமன தேர்வில் நான் தேர்ச்சி பெற்றுள்ளேன். ஆனால் எனக்கு பணி வாய்ப்பு பெறும் அளவிற்கு மதிப்பெண் என்னால் பெற இயலவில்லை. நிறைய பேரோட பொசிஷன் இன்றைக்கி இப்படி இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்கிறாங்க. நியமன தேர்வினை எதிர்த்து கேஸும் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 13-20 கொஸ்டின் நீங்கள் ஸ்டார் கொஸ்டின் கொடுத்துருக்கீங்க. நல்லா படித்தவர்கள், கரெக்டாக எழுதினவங்க, தப்பாக எழுதினவங்க எல்லாருக்குமே அந்த மார்க் செல்லுது. அப்படிங்கும்போது ஒரு நியமனத்திற்கான ஒரு போட்டித் தேர்வில் இப்படி கேர்லெஸ்ஸாக எப்படி கொஸ்டின் எடுக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் விடக்கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது. அடுத்ததாக 19,000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி 2026 ஜனவரிக்குள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ UGTRB எக்ஸாமை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தெரிகிறது. ஸோ என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். இன்னும் எத்தனை வருடங்கள், எத்தனை காலங்கள் தான் இப்படி படித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி தேர்ச்சி பெற்று தகுதியானவர்கள் நாம் சான்றிதழ் சரிபார்ப்புக்கும் போய் வந்துட்டு போஸ்டிங்க்கான ஃபைனல் லிஸ்ட்டை எதிர்பார்த்திருந்த நாம் கடந்த 5-6 வருடமாக எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இப்போ திடீர்னு நியமன தேர்வினை அறிவித்து புதிதாக டெட் முடித்தவர்களோடு சேர்த்து நம்ம UGTRB எக்ஸாமை எழுதினோம், தேர்ச்சி பெற்றிருக்கிறோம். ஆனாலும் பணி வாய்ப்பினை பெற முடியலை. மீண்டும் படித்து எழுத வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இப்படியே எத்தனை காலங்கள் தான் படித்து கொண்டே இருப்பது என்பது தெரியவில்லை. சரியான ஒரு முறைன்னு சொல்லணும்னா 2013க்கும் 2017க்கும் நியமன தேர்வை வைத்திருக்கக்கூடாது. டெட் மதிப்பெண் அடிப்படையிலோ அல்லது டெட் மதிப்பெண் ப்ளஸ் சீனியாரிட்டி இரண்டையும் சேர்த்து சரிசம விகிதத்தில் கூட ஒரு தரவரிசை நிர்ணயித்து பணி வாய்ப்பினை முதலில் வழங்கிவிட்டு அதன் பிறகு வரக்கூடிய 2018க்கு பிறகு வந்தக்கூடிய டெட் பேட்சஸ்க்கு நியமன தேர்வினை வைத்திருக்கலாம் என்பதுதான் ஒரு சரியான கருத்து. குடும்ப சூழ்நிலையை யோசித்து பார்க்கணும். எத்தனை வருடங்கள், எத்தனை முறை தான் படித்து கொண்டே இருப்பது. ஆல்ரெடி நாம் நிறைய மதிப்பெண்கள் டெட்டில் பெற்று CV முடித்துவிட்டு போஸ்டிங் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நாம் இப்போ 5 வருடம் 6 வருடம் கழிச்சு 35, 40, 45, 50 வயதில் நியமன தேர்வினை எதிர்கொண்டு ஒரு 10%, 20% மெம்பர்ஸ் மட்டும் இன்றைக்கி செலக்ட் ஆகி மீதி எல்லாரும் தோற்று போய் நிற்கிறோம். இந்த பாதிப்பிற்கு மாறி வரக்கூடிய இந்த அரசாங்கங்களும் மாறி வரக்கூடிய
ஆசிரியர் செலெக்ஷன் நடைமுறைகளும் தான் முக்கியமான காரணம். நாம் அப்போது டெட்டை மட்டும் நம்பி எக்ஸாம் எழுதி நிறைய மார்க்கும் எடுத்திருந்தோம். சிபிசி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிட்டு வந்துட்டோங்கும்போது தரவரிசை நிர்ணயித்து அடுத்ததாக நமக்கு பணி நியமனம் தான் செஞ்சுருக்கணும். திரும்ப 5-6 வருடம் கழித்து யூஜிடிஆர்பி என்ற ஒரு எக்ஸாமை எழுத வைத்தார்கள். அப்படிங்கும்போது இது அரசாங்கத்தின் ஒவ்வொரு அரசாங்கமும் இப்படி மாறி மாறி வந்துட்டு நம்மை பழி வாங்கி விட்டார்கள் என்பது தான் நிச்சயமான உண்மை. தேங்க்யூ.